சரி பாருங்க. அந்த பொண்ணு எல்லா வலிமையையும் கொட்டி குழாய்க்குள்ள நுழைஞ்சா. 3 நாளா சாப்பிடாம பட்டினியா இருந்த புலி கீழே அலைஞ்சிட்டு இருக்கு. பசியில ஆவேசமா அவ குழாய்க்குள்ள சுருண்டு போச்சு. கை கால சுவரில் அழுத்தி பிடிச்சுக்கிட்டு புலி அங்கே சுத்தி சுத்தி வருது. சட்டென்ன அவ போன் ரிங் ஆகுது. போலீஸ் கால். ஆனா கீழே இறங்க முடியல. அடுத்த நொடி புலி போனை ஒரே வீச்சுல நொறுக்கிடுச்சு. சும்மா சொல்லல பாருங்க. அவ உடம்புல வியர்வை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வலிமை குறைஞ்சிட்டு வரும். கீழே இறங்கிட்டு வரும். அவ சாகும் துடிப்புல பிடிச்சுக்கிட்டு போராடுறா. உடம்பு சோர்ந்து போச்சு. அப்போ ஒரு வியர்வை துளி குழாயில இறங்கி கீழே விழுந்தது. புலி அதை நக்கிட்டு பார்த்துச்சு. பின்னா மேலே பார்த்தா. அவ கொஞ்சம் கீழே பார்த்தா. புலி அவ மேல பாயுது. நகம் விரிச்சு. கொஞ்சம் தான் மிஸ் ஆச்சு. இந்த சாவு பிழைப்பு நேரத்துல அவ எல்லா வலிமையையும் கொட்டி மேலே ஏறினா. புலி அங்கே தாவறது கொஞ்ச இடைவெளியிலேயே. சும்மா சொல்லல பாருங்க. கடைசியா அவ புலியோட வாயில இருந்து தப்பிச்சா. ஆனா சும்மா இருக்க முடியல. சட்டென்ன அவகிட்ட யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவ அண்ணன் ஆர்டிஸ்ட். அவ அண்ணனை தான் தேடிட்டு இருந்தா. அவ ரூம்ல ஒளிஞ்சி இருந்தான். அவ லேப்டாப் ஓபன் பண்ணி ஹெல்ப் தேட ஆரம்பிச்சா.